அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இந்த வாரம் திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் சியான் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்க வீர தீர சூரன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது. கோர்ட்டில் கொஞ்சம் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற அளவுக்கு ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி படமும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று வெற்றி வாகை சூடிடுச்சுன்னு சொல்லலாம். படம் இப்போவே சொல்லிடுறேன் வெர்டிக்ட்டு. கண்டிப்பாக இது தரமான படம். ஆனால் படம் யூஎஸ் சர்டிஃபைடு 13% கொடுத்ததாலும் 18+ மேலே இருக்கவங்க பார்க்கறது நல்லது. படத்தில் இருக்க சில வன்முறை காட்சிகளுக்காக. அதனால் படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். தேட்டரில் பார்க்குறதுக்கு நல்ல தியேட்ரிக்கல் எஃபெக்ட் உள்ள ஒரு சிறப்பான படம். வெர்டிக்ட் முதல்ல சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் விக்ரம் அவர்களுக்கு கம்பேக் அமையுமா? ஏன்னா ஒரு ஒரு மிக சிறந்த நடிகர். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் மேலே நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம 1999 அந்த ரேஞ்சில் வந்த சேது படத்துலேருந்து அதிலே இப்போ சிறந்த நடிகர்னு பேர் வாங்கினவர். நேஷனல் அவார்டு கூட வின் பண்ணார். அப்படிப்பட்ட சிறந்த நடிகர். பல சிறப்பான படங்கள் நடிச்சிருக்காரு. அவருக்கு இப்போ சமீபத்தில் சில படங்கள் சரியாக போகலை. அதுக்கப்புறம் இந்த படம் கம்பேக் அமையும்னு அவரும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். படத்தோட டேரக்டரும் நல்ல நம்பிக்கையான டேரக்டர் தான். அவர் ஏற்கனவே சேது இந்த எபிஸ்ன்னு சொல்லி இந்த போலீஸ் கதையை வச்சு நல்லா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வச்சு எடுத்திருந்தார். இப்போ கூட சமீபத்தில் ஒரு சமூக பொறுப்புள்ள படமான சித்தா படத்தையும் இயக்கியிருந்தார். அப்படி ஒரு சிறப்பான இயக்குனர். அதனால ஹைப் அதிகமாக இருந்தது. விக்ரம் அவர்களும் இவங்களும் இயக்குனரும் இணையறாங்கன்னும் போது ஹைப் அதிகமாச்சு. அது இல்லாமல் மலையாளத்தில் சிறந்த நடிகர்னு அறியப்படுற தேசிய விருது பெற்ற சூரஜ் வெஜ்ரமுடு அவரும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு ப்ரமோஷன்லேயே நமக்கு தெரிய வந்தது. அது இல்லாமல் ஏற்கனவே அநீதி இந்த மாதிரி படங்கள் நடித்து சார்பேட்டா பரம்பரை கவனம் ஈர்த்த துஷாரா விஜயன். அப்புறம் மியூசிக் ஜிவிஎம் அப்படின்னு சொல்லி ட்ரைலர்லேயே பட்டையை கிளப்பிச்சு. அது இல்லாமல் இந்த படம் பார்ட் 2ன்னு சொல்லியே படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்ட் 1ல் இதுக்கு ப்ரீக்வலாக உள்ள கதை 2வது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னும் போது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ ஏகப்பட்ட சர்ப்ரைஸுகள்லாம் நிறைச்சி இந்த படத்தில் இருக்குது. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ரிவ்யூஸ் பண்ணாமல் பாருங்கள். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஆரம்ப சீனில் வேலூர் சைடில் ஒரு பெரிய ஒரு கேங் லீடர் மாதிரி டான் மாதிரி ஒரு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கேரக்டரில் பிருத்திவிராஜும் ஒரு பையனை சூரஜ் வெஜ்ரமுடும் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு ஒரு லேடி அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி தான் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஒரு லேடி என் புருஷனை நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்க, என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போகுது. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஸ்ஜே சூர்யா அவர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்ஜே சூர்யாவுக்கும் இவங்களை ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு. அவங்கள என்கவுண்டர் போடல மைண்டில் இருக்கும். இந்த கேஸை வச்சு அவங்க வீட்டில் ஆளுங்கள்லாம் அனுப்பிச்சு போலீஸ் ட்ரூப் அனுப்பிச்சு அவங்க வீட்டில் அந்த லேடியோட பாடி இருந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி அவங்க போட்டு என்கவுண்டரில் போடுற மாதிரியான ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணோன்னே இந்த நியூஸ் அந்த ரவுடிங்களுக்கு தெரிய வருது. அந்த ஊரில் பெரிய மனுஷங்களாக இருக்க அந்த 2 ரவுடிசம் பண்ணிட்டு வர அந்த சூரஜனும் அவங்க அப்பா வர பிருத்திவிராஜுக்கும். ஸோ அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டை தப்பிச்சிட்டா போதும், மறுநாள் காலைல கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டா நம்ம கேஸ்லேருந்து வக்கீலை வச்சு நம்ம வாதாடி வெளியே வந்துடலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும், வசதியாக இருப்பாங்க. ஸோ அவங்க இதனால் ஐடியா பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு நாள் எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த பிரச்சனையை முன்னாள் ரவுடியாக இருக்கிற இவங்களுக்கு ரொம்பவும் விசுவாசமாக இருக்கிற விக்ரம் அவர்களுக்கு போய் தேடி போகிறாரு அந்த அப்பாவாக இருக்க பிருத்திவிராஜ். ஏன்னா அவரால் தான் இவங்களை காப்பாற்ற முடியும் ஒரு ஐடியா ஒரு மைண்டில் வந்துடுது. அவர் எதுக்கும் பயப்படாத வீரமான ஒரு கேரக்டரு. அவரும் முன்னாள் ரவுடியாக திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஸோ அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃபாக இருக்க துஷாரா விஜயன், ஹீரோ விக்ரமோட ஒய்ஃப் துஷாரா விஜயன் வேண்டான்னு தடுக்கிறாங்க. இவர் காலில் விழுந்து அப்படியே ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ கெஞ்சி கூத்தாடி பையனை காப்பாற்று, பையன் உயிர் நாளைக்கு என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்டில் சரண்டர் ஆகணும், ஒரு நைட்டு மட்டும் காப்பாற்றின்னு சொல்கிறாரு. இதுக்கடையில் ஏற்கனவே எஸ்ஜே சூர்யாவும் அறிமுகமாயிருப்பார் ஹீரோவுக்கு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த ரவுடிங்களை எனக்கு பிடிச்சி கொடுத்துட்டேன்னா அவங்க இருக்க இடத்த சொன்னேன்னா நான் உன் ஃபேமிலியும் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னையும் கண்டுக்காம விட்டுறேன், கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லவும் இப்போ 2 பேரும் விக்ரமை டார்கெட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே விக்ரம் ரொம்பவும் நம்பகமானவர். ஸோ இந்த சூழ்நிலையில் விக்ரம் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் பரபரப்பான பேலன்ஸான கிளைமேக்ஸோட முடிகிற மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் பரபரப்பாக பார்த்துட்டு போகுது. அதிலும் கடைசியில் ஒரு 50 நிமிஷம் வேறு லெவலாக போய்கிட்டு இருக்கும். அதில் சிங்கிள் ஷாட்லாம் வச்சு படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் வேறு லெவலாக கலக்கலாக பண்ணியிருப்பார். படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அந்த சீன்ஸில். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், தேசிய விருது பெற்ற ஹீரோவான விக்ரம் அவர்கள் இந்த வயசுலேயும் நல்ல ஃபிசிக்கோட படத்தில் நிறைய சீனில்
அவர் உடம்பு காமிக்கிற சீன்லாம் இருக்குது. நல்லா ஃபிசிக்கோட இருக்கார். சிக்ஸ் பேக்லாம் வச்சு நல்லா உடம்பு மெயின்டைன் பண்ணி ஒரு ஹீரோவுக்கு தேவையான அந்த ஒரு பாடி மெயின்டெனன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்தில் அவர் தான் படத்தை பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிறாரு. படத்தில் வந்து கோபம், ஆக்ரோஷம், அப்புறம் சந்தோஷம், அப்புறம் மனைவியோட அந்யோன்யம், இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள், குழந்தைங்களோட பாசம் காட்டுறது, அப்புறம் ஒரு எஜமானருக்கு விசுவாசமாக இருக்கிறது, அப்புறம் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்மர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நடிப்புக்கு ஸ்கோப் உள்ள விஷயங்களை நல்லா பின்னி பல்லெடுத்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லா ஊதி தள்ளிட்டார் அந்த கேரக்டர்னு சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர் ஹீரோயினாக வர துஷாரா விஜயன். அவங்க ஏற்கனவே சர்பட்டா பரம்பரை, அப்புறம் அநீதி படங்களில் கவனம் ஈர்த்தவங்க. அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க நடிப்புலன்னு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே இப்போ சமீபத்தில் வந்து ஜெயிலர் படத்தில் கூட சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் நல்லாவே கவனம் ஈர்த்தாங்க. அவங்க இந்த படத்தில் ஹீரோயினை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொமான்டிக் சீன்ஸில் ஆகட்டும், அப்புறம் அந்த கோவப்படுறது, சண்டை காட்சிகளில் வர சீனில், அந்த ஆக்ஷன் சீனில் வந்து அவங்க வந்து அடிபட்ட அந்த விட சீன் எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். பல விருதுகள் கிடைக்க வாய்ப்புள்ள ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான கேரக்டரில் வந்து சூரஜ் வஜிரமடு. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கின மலையாள நடிகர், சிறப்பான நடிகர். அவருக்கு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் அதிகம் கொடுத்துருக்கலாம். அவரும் சிறப்பான கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ சீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அவருக்கு அப்பா கேரக்டரில் பிருத்திவிராஜும் கவனம் இருக்கிறாரு. அப்புறம் இப்போ லேடிஸ் கேரக்டரில் வர ஸ்ரீஜா ரவி அம்மா கேரக்டரில் வராங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான கவனம் இருக்கிற சித்தா படத்தில் சித்தார்த்துக்கு ஃப்ரெண்டாக வர வெங்கட் கேரக்டரில் இந்த படத்தில் வராரு. அவர் தான் பாலாஜி. ஹீரோ படத்தோட டைரக்டரான எஸ்சி அருண்குமாரோட ஓன் பிரதர் தான் அவர் பாலாஜி. அவரும் நல்லா கவனம் இருக்கிறார் வெங்கட் கேரக்டரில். அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். முக்கியமான ஒரு நடிகர் படத்தில் வந்து முக்கியமாக ஸ்டீலர்னு சொல்லக்கூடிய அளவில் எஸ் ஜே சூர்யா. அவர் எந்த சீனில் வந்தாலும் தனிச்சு தெரிவார். இந்த படத்துலேயும் 2-3 சீனில் தனிச்சு தெரிகிறாரு. அவர் எஸ்பி கேரக்டரில் வராரு. சிறப்பான நடிப்பு, என்கவுண்டருக்கு பிளான் பண்ணுறது, அப்புறம் அந்த நரித்தனமான வேலைகள், 2 பேர்கிட்டையும் பேரம் பேசுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நடிப்புக்கு ஸ்கோப் உள்ள சீன்ஸை நல்லாவே பண்ணியிருக்காரு. பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அதில் படத்துக்கு மியூசிக் வந்து இன்னொரு பில்லர்னு சொல்லலாம், ஜி பிரகாஷ்குமார். இந்த படம் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் படம் மாதிரி அந்த ராவான டோனை செட் பண்ணி அதில் அந்த மியூசிக் எலிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஜி பிரகாஷ்குமார் அவர்கள் பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். குறிப்பாக வந்து அந்த ஒரு ரெட்ரோ சாங்கை வந்து செகண்ட் ஹாஃபில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு கூஸ் மூமெண்ட்ஸ் அதையும் நல்லாவே பண்ணியிருக்காரு. பிஜிஎம் நல்லா பின்னி பல்ல எடுத்திருக்காரு. 2 பாட்டும் நல்லா இருக்குது படத்தில். தேனி ஈஸ்வர் கேமரா ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லாவே சிங்கிள் ஷாட்ஸ்லாம் நல்லாவே 10-15 நிமிஷம் உள்ள சிங்கிள் ஷாட்டில் எடுத்த சீன்ஸ்லாம் நல்லாவே படத்துக்கு எலிவேட் பண்ணுது. படம் ஆஹா ஓஹோவா மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா பார்ட் 2 இருக்கிறதால பார்ட் 1 நடக்கட்டும், நடந்த விஷயங்களை வந்து தொட்டும் தொடாமல் பட்டம் படாமல் சொல்லலாம்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா விக்ரம் அவர்களுக்கும் அந்த வில்லன் கேரக்டர்களுக்கும் என்ன ஒரு பாண்டிங்ன்றத தெளிவாகவே சொல்லலை. அது இல்லாமல் அதனால நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது இல்லாமல் விக்ரமுக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கும் உள்ள ஒரு நட்பு மாதிரியான விஷயங்கள் உனக்கு சொல்லப்படுது. அது எதனாலன்றதும் ரொம்பவும் பெரிய அளவில் சொல்லப்படலை. அவங்க போலீஸு, திருடன், போலீஸு அப்புறம் ரவுடிசம் அப்படி போனாலுமே அவங்க ஏன் ரொம்பவும் அந்யோன்யமாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்றதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. இப்போ அந்த பார்ட் 1 சொல்லுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இது பார்ட் 1 தான் சொல்லியிருக்காங்க. சின்ன ஒரு நெருடலாக தெரியுது. சில விஷயங்கள் லாஜிக்காக மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரேங்க்கில் இருக்க எஸ்பியை வந்து அவர் களத்துக்கு போய் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அவருக்கு கீழே அதிகாரிகளே இல்லையா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவரே எல்லாத்துக்கும் போய் ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் முன்னாடி போய் நிற்கிறாரு. அவரோட அதிகாரிகளை அமைச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்ன அளவில் சின்ன குறையாக பார்க்கப்படுது. சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். மற்றபடி படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் ஒரு 20 நிமிஷம் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த சீனில் கொஞ்சம் படத்துக்கு லேகாக காமிக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே அதிகப்படுத்திருக்கலாம். அது இல்லாமல் நான் லீனியராக கொண்டு போயிட்டாங்க. அந்த நான் லீனியரை வந்து இதுக்கு அவசியம் இல்லை. லீனியராக கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஹாப்பி மூமெண்ட்ஸை காமிச்சிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து என்ன நடந்ததுன்னு அப்புறமா கொண்டு போயிட்டு லீனியராகவே கொண்டு போயிருந்தாலே இந்த படத்தில் எந்த ஒரு பாதகமும் வந்திருக்காது. இது ஏன் நான் லீனியராக கொண்டு போயிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரொமான்டிக் சீன்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. அது என்னால் பார்க்கப்படுது. மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு தியேட்டர்கள் மெட்டீரியல் உள்ள படம். அந்த டோன் வந்து ஒரு நைட்டில் நடக்கிற கதை. அந்த டோனை வந்து நல்லாவே செட் பண்ணியிருந்தாலும், அந்த டார்க் டோனில் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு டோனை செட் பண்ணி படம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு யூகிக்க முடியாத அளவுக்கு கடைசி 50 நிமிஷம் வெறித்தனமாக கொண்டு போயிட்டு படத்தை வந்து நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் போக போக நல்லா பரபரப்பாக வந்து அடுத்த கியரில் வந்து படம் வந்து ஃபாஸ்ட்டாக போய் மூவ் ஆகி போய் நல்ல கிளைமாக்ஸோட முடியுது. ஸோ பார்ட் 1 நல்லா இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கலான்ற அளவுக்கு கண்டிப்பாக பார்ட் 1 சவாலாக இருக்கும். ஏன்னா பார்ட் 2 தான் இது. பார்ட் 1 எப்படி கொண்டு போக போகிறாரு ப்ரீக்வல் மாதிரின்றது தான் இயக்குனர் சவால். அதுவும் சிறப்பாக பண்ணுவார் நம்பலாம். ஏன்னா அவர் சிறப்பான ஒரு இயக்குனர். ஏற்கனவே சேர்ந்து ஐபிஎஸ் கொடுத்தவர். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து தியேட்டரில் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். அது இல்லாமல் படத்தில் வர அந்த வன்முறை காட்சிகளுக்காக படம் 18+ அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். என்ன தான் 13+ யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அது 18+ தான்.
ஸோ இந்த படம் விக்ரம் அவர்களுக்கு கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருக்கு. சியான் விக்ரம் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த குழுக்களும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படத்தோட வெரிடிக்டி தான் கண்டிப்பாக ஒன் டைம் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸு. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். ஸோ இதான் படத்தோட விமர்சனம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் முன்னோட்டம் ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.